Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. Today we are going to discuss phrasal verbs. ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து phrasal verbs கிளாஸ் எடுக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அதனால் இன்றைக்கி கிளாஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா phrasal verbs. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்டிங் கேட்டிருந்தார். ஸோ ஒக்காபுலரிஸும் ஃபாலோ பண்ணலாம் சார் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ப்ளேலிஸ்ட்டில் ஒக்காபுலரிஸ்னு தனியாக ப்ளேலிஸ்ட்டே இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸையும் கொஞ்சம் நல்லாவே வாட்ச் பண்ணலாம். Okay, let's get started. Okay, what is a phrasal verb? A phrasal verb is a verb followed by a preposition or an adverb. The first word is a verb and it is followed by an adverb or a preposition or both. ஸோ ஒரு வினைச்சொல், ஸோ verb அப்படின்றது தான் வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இடைச்சொல் உடனும், இடைச்சொல் அப்படின்றது ப்ரெப்போசிஷன், வினை உரிச்சொல் அப்படின்றது an adverb. phrasal verb-ஓட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா கூட்டு வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வினைச்சொல் இடைச்சொல்லுடனோ அல்லது வினை உரிச்சொல்லுடனோ இணையும் போது உருவாகிறது தான் கூட்டு வினைச்சொல் phrasal verb அப்படின்னு சொல்கிறோம். A phrasal verb is a verb followed by a preposition or an adverb. ஸோ ஒரு verb, ஸோ வெர்போட என்ன ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெப்போசிஷனோ ஆர் அட்வர்போ ஆர் போத். ஸோ ரெண்டுமே இப்படி கம்பைன்ட் ஆகி வர அந்த வேர்டை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா phrasal verb. A phrasal verb looks like a phrase but it functions as a single word. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூட்டு வார்த்தை போல் தோன்றினாலும் ஸோ ஒரே வார்த்தையாக தான் செயல்படும். இப்போ எக்ஸாம்பிள் கோ த்ரூ அப்படின்னு சொல்கிறோம். இது தனியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, கோவை தனியாக த்ரூ தனியாக. இது மீனிங் பார்த்தோம் அப்படின்னா இன்டிஃப்ரெண்ட். பட் phrasal verbல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோ த்ரூனா மீனிங் என்ன அப்படின்னா ரீட். ஸோ கேவ் அப்னா அபண்டன். ஸோ இப்படி தான் மீனிங்கை கன்சிடர் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. தனித்தனி வேர்டாக மீனிங்காக phrasal verbல பார்க்க முடியாது. ஸோ இந்த வார்த்தையை தான் ஸோ கூட்டு வினைச்சொல் phrasal verb அப்படின்னு சொல்கிறோம். So sometimes the meaning of a phrasal verb is indifferent from the meaning of the verb and adverb or preposition. So often a phrasal verb having the same combination has more than one meaning. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா தெரியும், வாக்கியத்திற்கு ஏற்ற போல் என்ன ஆகும்னா மீனிங் மாறிட்டே இருக்கும். ஸோ ஒரே phrasal verb அதனுடைய பிளேஸ் அந்த இடத்துல அந்த சென்டென்ஸில் எப்படி மீனிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட மீனிங் இருக்கும் அப்படின்றத தான் இந்த phrasal verb அப்படின்னு சொல்கிறோம். இந்த phrasal verbs ஆர் காம்பினேஷன் ஆஃப், எப்படின்னா இந்த phrasal verbோட காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா a verb and a prepositions. The second one a verb and an adverb. The third one a verb, an adverb and a preposition. ஸோ இப்படி இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் phrasal verb வரலாம் அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் see in our list the first one look after, which means to take care of somebody or something அப்படின்றத தான் look after அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒருத்தரை கேர் எடுத்து பார்த்துக்கிறோம், கவனித்து பேணுதல். ஸோ அவர் மேலே வந்து ஒரு டேக் கேர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிறர் நலனில் ஒரு அக்கறை காட்டுறோம் ஒருத்தர் மேலே, பர்டிகுலர் பர்சன் மேலே அப்படின்னு சொல்லுவோம். இஸ் ஸோ ஹீ ஆஃபன் லுக்ஸ் ஆஃப்டர் இஸ் பிரதர். ஸோ யார் மேலே ஒரு அக்கறை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய பிரதர் மேலே அவன் ஒரு அக்கறை எடுத்துக்கிறான். ஸோ ஹீ ஆஃபன் லுக்ஸ் ஆஃப்டர் இஸ் பிரதர். Okay, in our list the second one turn on, which means switch on. ஸோ ஏதோ ஒரு டிவியோ ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட், ரேடியோவோ ஆர் ஸோ கம்ப்யூட்டரோ, ஸோ ஒன்று ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம், இயங்க வைத்தல். ஸோ ஒரு கருவியை இயங்க வைத்தல் அப்படின்னு சொல்லும்போது அங்கே டர்ன் ஆன் அப்படின்ற அந்த phrasal verb-ஐ யூஸ் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள் he wants to turn on the television. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த டெலிவிஷனை
டர்ன் ஆன் பண்ணுறான், ஸ்விட்ச் ஆன் பண்ணுறான் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் த தேர்ட் ஒன், டர்ன்டு டவுன், விச் மீன்ஸ் ரிஜெக்டட். ஸோ நிராகரித்தல் அப்படின்றது தான் பார்த்தோம் அப்படின்னா டர்ன் டவுன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ராம்ஸ் ரெக்வஸ்ட் வாஸ் ரிஜெக்டட் பை ஹிஸ் மேனேஜர். ஸோ மேனேஜரால் ராமோடைய ரெக்வஸ்ட் நிராகரிக்கப்பட்டது அப்படின்றத சொல்கிறோம். ஸோ ராம்ஸ் ரெக்வஸ்ட் வாஸ் ரிஜெக்டட் பை ஹிஸ் மேனேஜர். ஓகே, இன் அவர் லிஸ்ட் த ஃபோர்த் ஒன், டிஸ்கனெக்டட். த பிரேசல் வெர்ப் என்ன அப்படின்னா கட் ஆஃப். ஸோ விச் மீன்ஸ் டிஸ்கனெக்டட். ஸோ கட் ஆஃப்னா என்ன அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா டிஸ்கனெக்டட். ஸோ துண்டிக்கப்பட்டது, துண்டிக்கப்படுதல், துண்டிக்கப்பட்டது அப்படின்றத சொல்கிறது. ஓகே, சென்டென்ஸ், the telephone wire is cut off in this house. The telephone wire is cut off in this house. ஸோ இந்த வீட்டில் the telephone wire துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் the fifth one, take off, which means depart from the ground. ஸோ புறப்படுதல் அப்படின்றது தான் டேக் ஆஃப் அப்படின்றத சொல்கிறது. எக்ஸாம்பிள், the helicopter will take off in a minute. ஸோ வித்தின் எ மினிட்டில் ஹெலிகாப்டர், அந்த ஹெலிகாப்டர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ புறப்பட தயாராக இருக்குது. ஸோ the helicopter will take off in a minute. In our list, the sixth one, look back, which means to think about something in the past. ஸோ கடந்த காலத்தை பற்றிய ஒரு நினைக்கிறது அப்படின்றது தான் லுக் பேக் அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ கடந்த காலத்தை நோக்குதல். ஓகே, எக்ஸாம்பிள், மை கிராண்ட்ஃபாதர் லைக்ஸ் டு லுக் பேக் ஆன் ஹிஸ் சைல்ட்ஹுட். ஸோ என்னுடைய தாத்தா அவருடைய சைல்ட்ஹுட் டேஸ், ஸோ அவருடைய குழந்தை பருவத்தில் எப்படின்னா இருந்தார் அப்படின்றத அவர் என்ன பண்ணுறாரு, கடந்த காலத்தை அந்த சிந்தனைகளை நோக்குறாரு அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ மை கிராண்ட்ஃபாதர் லைக்ஸ் டு லுக் பேக் ஆன் ஹிஸ் childhood. I hope that you understand this phrasal verbs. அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே இந்த வீடியோஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, if you like this video, hit a like button, share among your friends and subscribe this channel. So meet you again with an interesting topic. Till then, bye from Mohan.